தாமா எழுப்புன. நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யாருன்னு? நமது இனத்தவர். எதுக்காக வந்தாரா? அவர் வீட்டு சாமான காணுமா? எந்த சாமானா? எந்த சாமான்? அந்த மான்குட்டி. மான்குட்டியா? மான்குட்டிங்க வரலையே. மான்குட்டி வரலையா? என்ன வரல? என்ன வரலன்னா மான்குட்டி வரலன்னு இருக்கான். ரெண்டு வாட்டில் வந்திருக்கு. முண்டை 2 வாட்டில் என்ன வந்திருக்கு? என்ன வரல? மான்குட்டி வரலையா? உள்ள போயிருக்கா, அவரே பிடிக்க போறாங்க. என்னன்னு மானு வந்து சொல்ற, நீ தலையாடிட்டு இருக்க. நீ மான பாத்தியா? வரல, பாக்கல. வரல, நீ பாத்தியாடி? நானும் பாக்கல. என்ன என்ன அவர் வர்றாரு நம்ம கூட. எதுக்கு அவரு வர்றாரு? வண்டியில பெட்ரோல் இல்லையா நம்ம கூட. சரி, வரவேற்பு கொடுத்தீங்களா? வந்தவரை எங்கிருந்து வந்தீர்கள்? பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, அதை தின்னுங்க, எதையும் சாப்பிட மாட்டீங்களா? வேணுமா? சரி, அழைத்து வருங்க. நானும் வரவேற்பு கொடுக்கிறேன். வாருங்கள் வேடுவரே, வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சு, நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையும் கைகொள்ளும் விழெடுத்து விளையாடும் வேடுவ கொடுத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரே வருக வருக. வந்த விஷயத்த சுருக்கமா சொன்னீங்கன்னா, உண்மையை சொன்னீங்கன்னா, நான் மட்டும் இல்ல, எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம், வண்ண தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வனவேடர் குல மாதரசே, நான் வெள்ளிமலையை சார்ந்தவன். இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் பல. வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். ஒவ்வொரு மான்களும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, மான்கள் என்னை கண்டதும் அகன்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, மானின் மீது என் பார்வை காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றேன். விரைந்தோடி உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. ஆகையினாலே ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே.
பாம்பாக இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களை என் மானை பிடித்து தரும்படி அனுமதி கேட்டு இருக்கிறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? கந்தவேடன். உங்க அம்மா பேரு? அம்மா பேரு சடச்சி. அப்பா பேரு சடையன். எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். மானை எங்க பாத்தீங்க? வேள்வி மலை சாரல். மான் எங்க வந்துச்சு? வேள்வி மலை சாரலிலே வேட்டை மார்க்கமாக வந்தேன். அங்கே கண்ட மான் பிடிக்க முயன்றேன். உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. அப்படியா? கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுகம். அது எதுக்கு பயன்படுது? இந்த சிலிமுகத்தை வைத்து எந்த ஒரு ஜீவனையும் இப்படி காட்டினா போதும், தன் வசப்படும். அதை வச்சு ஏன் பிடிக்கல மான? மயக்கி பிடிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. அதாவது வந்து என்ன சிலிமுகம் இருந்தாலும் இதனுடைய தன்மை அந்த மயக்கம்ங்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதனால மாயை மாறி பிடிக்க விரும்பல. நானு என்னுடைய திறமையினால பிடிக்கணும்னு வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு பிடிச்சாதான் நிலைக்கும். கஷ்டப்படாம எதுவும் கிடைச்சா அது நிலைக்காது. அதனாலதான் மான எப்படியாவது பிடிக்கணும்னு வந்திருக்கிறேன். இப்ப வேட்டையாடுறதுக்கு வரல. வேட்டையாட கையில பிடிக்கணுமா மான? கையில பிடிக்கணும். கையில யாரு பிடிச்சிருக்கா மான? கையில யாரு பிடிச்சிருக்கா? யார் பிடிச்சிருக்கா மான? நான் பிடிக்கணும்னு வந்திருக்கேன். மான கையில யார் பிடிச்சிருக்கா? கையில சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. சிவபெருமான் கடவுள். மானிட பிறவி யாரு கையில பிடிச்சிருக்கா? யாரும் பிடிக்கல. யாரு பிடிக்கலன்னா யாரு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நான் பிடிக்கணும்னு வந்திருக்கேன். யாரும் பிடிக்கல, நீங்க பிடிக்க போறீங்க. மனதை விட வேகமானது மான் இல்லையா? ஆமா. பார்க்க புத்திசாலி மாதிரி இருக்கீங்க. சரி. மானை எப்படி கையில பிடிக்க முடியும்? பிடிக்க முடியும். நம்பிக்கை இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கலாம். முட்டாள்தனமான நம்பிக்கை இருக்க கூடாது, அவ நம்பிக்கை இருக்க கூடாது. முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்ல. அப்படியா? முடியும் நினைச்சதுனாலதான் கஜினி முகமது 17 தடவை தோற்று 18வது முறை வெற்றி அடைஞ்சான். அதனால முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமதான் வெல்லாது இல்லையா? அதனால மான கையில பிடிக்க முடியும். நல்ல விஷயம். மான் இங்க வரல. உங்க மான் இங்க வரல. ஒரு வேலை இருக்குமோ? நிப்பாட்டுங்க, பேச விட்டு பேசணும். நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களை சந்திச்சதுல நல்ல விஷயமா நினைக்கிறேன். அத மான் இல்ல அப்படின்னு சொன்னா போயிடணும். ஒருவேளை சந்தேகமா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் கிடையாது. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின் சொல்லிருக்காங்க. உங்க முன்னாடி தானே என் தோழிக்கிட்டே எங்க அண்ணன் விசாரிச்சேன். இல்ல நானும் பார்க்கல உங்க மான. அதனால வேற வனத்துல சென்று போய் தேடுங்க. அதாவது மானு வரலன்னு எதை இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்க அண்ணனோட கவனம் எல்லாம் காவல்ல இல்ல, உங்க தோழி மேலதான் இருந்தது. அவர் காண கண் இமைக்கும் நேரத்துல மான் மறைஞ்சு போயிரும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால மான் உள்ள போந்தது உண்மை. அவரு சரியா கவனிக்கல. மான நாங்க சரியா கவனிக்கல. நாங்க காவல் சரியா பார்க்கல. நீங்க காவல் சரியா பார்க்கல. அப்ப நான் காவல் சரியா தானே பார்த்தேன். உங்க மான நான் பார்க்கலையே. நான் வரும்போது அவர் தான் காவல்ல இருந்தாரு. 3 பேருமே காவல்ல தான் இருந்தோம். எங்க அண்ணன் காவலை மீறி, என் தோழி காவலை மீறி, என் காவலை மீறி உங்க மான் உள்ள இருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க உறுதியா? நான் எப்படி அதை நம்புறது? வந்தது உண்மைதான் மானு. அதை நான் எப்படி என்னங்கிறத நான் இப்ப சொல்றேன். அதாவது வினதை கத்துருண்டு 2 பேர் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தது. அதாவது ஒரு முறை இந்திரனின் உச்சை சிரவம் எனும் குதிரை வான வீதியில் வரும் பொழுது அந்த குதிரையின் நிறம் குறித்து கத்ரு இந்த நிறம் குறித்து போட்டி உனக்கும் எனக்கும் வினதைக்கும் கத்ருவுக்கும். அப்ப வினதை வெள்ளை நிறம் என்று சரியாக கூறுகிறாள். அதை இவள் மறுத்து இல்லை கருப்பு நிறம் என்று தன் சூழ்ச்சியால் தன் மக்களான 1008 நாகங்களை அனுப்பி அந்த குதிரையின் நிறத்தை கருமை நிறமாக மாற்ற ஆணையிட, அதுபோல அந்த நாகங்களும் கருநாகங்களும் சென்று குதிரையின் நிறத்தை மாற்றி குதிரையை கருப்பு நிறமாக மாற்றியது. உடனே வினதையை அழைத்து பார்த்தாயா, இப்பொழுது குதிரையின் நிறம் கருப்பாக மாறிவிட்டது. அதனால் இன்று முதல் நீ எனக்கு அடிமை என்று வினதையை கத்ரு அடிமையாக்கி கொண்டார். கடைசியில என்னாச்சு? அர்ஜுனனின் சாபத்தால் தீக்கிரையானது நாகங்கள். எதனால? அவ சொன்ன ஒரு பொய்யினால. அதனால உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, தாளம்பூ இப்படித்தான் சிவபெருமானின் அடிமுடி பார்த்தாருன்னு பிரம்மனோட சேர்ந்து பொய் சொல்லுச்சு. கடைசியில் என்னாச்சு?
சிவபெருமான் தாழம்பூவை இனிமே எந்த இறை வழிபாட்டிலும் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சாபம் விட்டாரு. அதனால யார் சாபம்ட்டது? சிவபெருமான் தாழம்பூவுக்கு. அதனால உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல தலைவியா இருக்கிறீங்க பார்த்து, அதனால என் மானை புடிச்சு கொடுங்க, இல்லன்னா என்ன பிடிக்க அனுமதிங்க. இல்ல இல்ல, தாழம்பூவை வந்து சிவ பூஜைக்கு சிவன் விட்ட சாபத்தினால வைக்க மாட்டாங்களா? இல்ல கேக்குறேன். ஆமா. அப்படியா? தாழம்பூவை வந்து சிவ பூஜைக்கு சேர்க்காததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ராமாயணம் இருக்கு இல்லையா? சரி, தெரியுமா ராமாயணம்? சொல்லுங்க. ராமாயணத்துல சீதை வந்து திதி கொடுத்தாலாம். ஒரு பெண் வந்து திதி கொடுத்தது ராமாயணத்துலதான் நடக்குது. என்ன அப்படின்னா, வனவாசம் போகும்போது லக்ஷ்மணன் போனாங்க, அதுக்கப்புறம் சேதா பேராட்டி போனா, அதுக்கப்புறம் ராமர் போனார் இல்லையா? அப்ப அன்னைக்கு திதி நாள் தசரதனுக்கு. அப்ப திதி கொடுக்கணும்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போது பல்குனி நதின்னு ஒரு நதியை பாக்குறாங்க. அப்ப பல்குனி நதின்னு ஒரு நதியை பார்க்கும் போது அங்கேயே திதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்த சுத்தம் செஞ்சிடறாரு. சுத்தம் செஞ்சு இதை கேட்டுக்கணும். அவர் சொன்னாரு, சிவன் வந்து சாபமிட்டனால தாழம்பூவை சிவ பூஜையில சேர்க்க மாட்டான்னு சொன்னாரு. கவனிக்கணும். அவ இன்னொரு சாபமும் அதனாலயே வைக்க மாட்டாங்க சிவ பூஜைக்கு. அவ என்ன பண்ண அப்படின்னா, ராமர் வந்து திதி கொடுப்போம் அவங்க அப்பாவுக்குன்னு சொல்லிடுறாரு. அவர் லட்சுமணன் அனுப்பி விட்டுறாரு. என்ன அப்படின்னா, போய் தற்பை புல்கள்லாம் எடுத்துட்டு வாடா பக்கத்து கிராமத்துல போய் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப சீதை என்ன பண்றா அப்படின்னா, மலர்கள் எல்லாம் பறித்துட்டு வரா, பழங்கள் மலர்கள் எல்லாம் பறித்துட்டு வரா. அப்ப லட்சுமணன் வர்றதுக்கு தாமதம் ஆயிருது, திதி கொடுக்கணும், நேரம் ஆகுது. அப்ப பசியோட இருப்பாருல்ல முன்னோர்கள்லாம். அவ என்ன பண்றாரு அப்படின்னா, நான் போய் கிராமத்துல பாத்துட்டு வந்துடுறேன், லட்சுமணனை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சீதாட்ட சொல்லிட்டு ராமர் போறாரு. அப்ப ராமர் வரவும் தாமதம் ஆயிருது. அப்ப சீதை என்ன பண்றா அப்படின்னா, ஒரு வாழை இலையை விரிச்சு அதுல தாழம்பூவை வச்சு அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாம் வச்சு திதி கொடுக்க ஆரம்பிக்கிறா. எப்படி ஒரு பெண் வந்து திதி கொடுக்கறது ராமாயணத்துல நடந்திருக்கு. சீதையாகப்பட்டவள் கொடுத்தா. அவ தாழம்பூ பழங்கள் எல்லாம் வச்சு திதி கொடுக்க ஆரம்பிக்கிறா. திதி கொடுக்க ஆரம்பிச்சா மேல இருந்து ஒரு அசிரீரி குரலாகப்பட்டது கேக்குது. என்ன அப்படின்னா, சீதையே, உன்னுடைய திதியாகப்பட்டது ஏற்றுக்கொண்டப்பட்டது, நீ பல்லாண்டு காலம் வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி மேல இருந்து ஒரு குரல் கேக்குது. அவ சீதை கையெடுத்து கும்பிட்டு, நீ யாருன்னு தெரியல, எனக்கு ஏதோ ஒரு குரல் கேக்குதா, அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் தசரதன் வந்து நேராக காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து சொல்றா, நான் தான் உன்னுடைய மாமனார், நீ பல்லாண்டு காலம் வாழ்வாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை யார் நம்புவா? அவர் வந்து நேரா வந்து என்னோட திதியை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதை யார் நம்புவா? ராமர் லட்சுமணனே நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா, இந்த பல்குனி நதியும் இந்த தாழம்பூவும் இந்த பசுவும் இந்த ஆலமரமும் எனக்கு சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்றா. அவர் ராமர் வராரு. ராமர் கிட்ட சொல்றா, இது மாதிரி நான் வந்து நீங்க தாமதமானனால நான் வந்து திதியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ராமருக்கு கோவம் வருது. இல்ல நீங்க வேணா இதுகிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு. ஆலமரத்தை தவிர எதுவுமே சாட்சி சொல்லல, 3 சாட்சி சொல்லல. அவர் சாட்சி சொல்லல என்னவும் ராமர் வந்து திதி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. திதி கொடுக்க ஆரம்பிச்சா மறுபடியும் அசிரீரி குரல் ஒன்று கேட்குது. என்ன அப்படின்னா, ராமா இப்பதானே சீதை கொடுத்தா திதி, நீ எதுக்கு மறுபடியும் என்ன அழைக்கிற அப்படின்னு சொல்லி குரல் கேட்குது. அப்பதான் ராமர் நம்புறான். அவ சீதையாகப்பட்டவள் போய் சாபமிடுறா. என்ன அப்படின்னா, அந்த தாழம்பூவுக்கு அப்பதான் சாபமிடுறா. என்ன அப்படின்னா, நீ வந்து எனக்கு சாட்சி சொல்லாதனால இனிமேல் உன்னை வந்து சிவ பூஜையில சேர்த்துக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி, இதுவும் ஒரு காரணம். தாழம்பூவை வந்து சிவ பூஜைக்கு சேர்க்காது சீதை விட்ட சாபமும் ஒரு காரணம் இல்லையா? அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த பசுவும் சாட்சி சொல்ல இல்லையா? அந்த பசுக்கு என்ன சாபமிடுறா அப்படின்னா, இனி உன் முகத்தில் வாசம் செய்த நான் இனி பின்புறம் போய்விடுவேன் அப்படின்னு சொல்ற. அப்ப பசுவெல்லாம் பார்த்தானா முன்னாடி பார்த்து கும்பிட மாட்டான், பின்னாடி தான் தொட்டு கும்பிடுவோம். அப்ப இந்த சாபத்தினாலதான் பசுவை வந்து பின்னாடி தொட்டு கும்பிடுறோம். இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, ஆலமரம் மட்டும் தானே சாட்சி சொல்லுச்சு. அவன் அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் சொல்றா, நீ பல்லாண்டு காலம் வாழ்வாயாக, உனது இறுதி முடிவில் உனது இலையிலிருந்து பரமாத்மா பிறப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஊர் பஞ்சாயத்துல எல்லாம் ஆலமரத்துக்கு கீழே தான் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்ப சீதையாகப்பட்டவள் என்ன வந்து வரம் கொடுத்தா அப்படின்னா, எல்லாருக்கும் நீ சாட்சியாக விளங்குவாய் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாரு. அப்ப இந்த தாழம்பூவை வந்து சிவபூஜைக்கு சேர்க்காததுக்கு சீதையாகப்பட்டவளோட சாபமும் ஒரு சாபம். அதனால அவங்க நீங்க வரல. வந்திருந்த இல்லையின் மேல இன்றைக்கும் நான் வந்திருந்த இல்லையின் மேல இன்றைக்கும்
அதனால உங்க மாடு இங்க வரல, வேற வனத்துல சென்று போய் தயவு செய்து தேடுங்க. அதாவது வந்து அழகா பாடுறீங்க, அழகா பேசுறீங்க, அழகா ஆடுறீங்க, அதுக்காக மான் வரலன்னு அழகா போய் சொன்னா அதை கேட்டுட்டு போறதுக்கு நான் ஒண்ணு ஏமாந்த சோனகிரி கிடையாது. அதானே. அதாவது ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு புரோகிதர் கடல்ல தன் பரிகாரங்களை எல்லாம் முடிச்சுட்டு கை கால் அலம்பி கழுவிட்டு இருந்தார் கடல்ல. அப்ப அங்கிருந்து ஒரு மண்டை ஓடு மிதந்து வந்தது. சரி. அந்த மண்டை ஓடுல காலுக்கிட்ட வந்துருச்சு. எடுத்து அந்த மண்டை ஓட பாக்குறாரு, அதுல என்ன அணுவிக்க வேண்டியது பாக்கி இருக்கு அப்படின்னு அந்த மண்டை ஓட்டுல எழுதி இருக்கு. என்னடா அது செத்து போன மண்டை ஓட்டுல இன்னும் அணுவிக்க வேண்டியது பாக்கி என்ன இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அவர் யோசனை பண்ணி, சரி இதை வீட்டுல போய் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மண்டை ஓட்டை எடுத்து பையில வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் அவரோட அறையில வச்சுட்டு தினம் இரவு மனைவி உறங்கின பிறகு போய் அந்த ரூமை திறந்து அந்த பெட்டியில இருக்கிற மண்டை ஓட்டை எடுத்து இந்த பூத கண்ணாடிய வச்சு இது என்னடா இன்னும் அணிவிக்க வேண்டியது பாக்கி இருக்க அப்படின்னு இதுல எழுதி இருக்க, இறந்து போன மண்டை ஓட்டுல இன்னும் அணிவிக்க வேண்டியது என்ன இருக்க அப்படின்னு பாக்குறாரு. பாத்துக்கிட்டு இருக்கிறத இது ஓரிரு நாள் இல்ல 10 நாள் 20 நாள் கடந்து போயிட்டு இருக்கு. மனைவி இதை எப்படியே கண்டுபிடிச்சிடறா. என்ன இரவு நேரங்கள்ல நம்ம வீட்டுக்காரரு அடிக்கடி போறாரு, அந்த ரூமை சாத்திட்டு தினமும் பாக்குறாருன்னு ஒரு ஜன்னல் வெளியே போய் பாத்துடுறா. பார்த்தா இவர் மண்டை ஓட்டை பாத்துக்கிட்டு இருக்காரு. மண்டை ஓட்டை பாக்குறத பார்த்துட்டு அவளுக்கு ஒன்னும் புரியல. அப்ப மறுபடியும் போய் காலையில பக்கத்து வீட்டுக்காரி இருக்கா ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை கிட்ட போய் இவ யோசனை கேட்டிருக்கா. அப்ப அவ சொல்லியிருக்கா, எங்க வீட்டுக்காரர் தினமும் வந்து இரவு அந்த ரூமுக்குள்ள போறாரு, கதவுல சாத்திக்கிறாரு, என்ன பண்றாரு நானும் தினமும் பார்த்தேன், ஒரு மண்டவோட வச்சுக்கிட்டே பாத்துக்கிருக்காருன்னு அவட்ட பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லவும், அவ பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா, அது ஒண்ணும் இல்லடி, உங்க வீட்டுக்காரர் உன்னைய கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தலை காதலிச்சாரு, அவளோட மண்டவோடத்தை என்ன நினைவா வச்சு தினமும் பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லவா வேணும். உடனே கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே சரி இந்த மண்டவோட எப்படியாவது சுக்குநூறா நொறுக்கணும், இது இருக்கிறதுனால தானே நம்ம கணவர் தினம் அவன் நினைப்பிலேயே இருக்காரு அப்படின்னு நினைச்சு போய் அவர் வீட்டுக்காரர் வெளியில கிளம்புற நேரம் பார்த்து அந்த மண்டவோட எடுத்து வந்து உலக்கையில போட்டு இடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அப்ப அந்த நேரம் அவர் போனவர் திரும்பி மறுபடியும் வந்துட்டாரு, பையன் மறந்துட்டு போனதுனால எடுக்க வந்துட்டாரு. வந்து பாக்குறாரு மண்டை ஓடு உலக்கையில இடி வாங்கிட்டு இருக்கு, உலக்கையில இடி வாங்கிட்டு இருக்கு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, என்னடா செத்து போன மண்டை ஓடு அனுபவிக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கே அப்படிங்கிறாரு. அதுல இருந்தது. அப்ப அதனுடைய அர்த்தம் இப்பதான் தெரியுது, தன் மனைவி கையால இந்த மண்டை ஓடு சுக்குநூறா நொறுங்கணும் இருந்திருக்கு அப்படிங்கறது அவரு அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மானை வந்து எப்படியா இருந்தாலும் கொடுக்க வேண்டியது உங்க தலை விதி. அதனால நீங்க மானை கொடுத்துட்டே ஆகணும். தலை விதியா? தலை விதிக்கு உங்க மான் இங்க வந்து கொடுக்கறதுக்கு என்ன சம்பந்தம்? எந்த மானை மூடி மறைக்க முடியுமா, இனி முடியுமா, எந்த மானை மூடி மறைக்க முடியுமா, இனி முடியுமா, அது என்ன தெரியுமா தெரியுமா.
பேசுறா கேட்டீங்களா? அதாவது சொல்லுங்க. மானை பிடிக்க தெம்பு இருக்கு, திறமை இருக்கு, திராணி இருக்கு. போற போக்குல மானை பிடிச்சி தோல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு அவமானம், இந்த வேடுவர் குலத்துக்கே அவமானம். அதனாலதான் இந்த இடத்துல விட்டுட்டு வேடுவர் தலைவி இருக்கக்கூடிய அனுமதி ஏற்றிருக்கிறேன். பேச விட்டு பேசுறாதான் அறிவாளி அழகு. நான் பேசி நீங்க பேசிட்டு இப்ப மானை வந்து என்னமோ எனக்கு அசிங்கன்றீங்க, வேடுவர் சொல்லி வெக்கமே இல்லாம மானை வந்து விட்டு நிக்கிறீங்க. ஓட விட்டு வால் பிடிக்க பின்னாடி வந்திருக்கு. நீங்க உங்களுக்கு ஒரு பேர் வந்து வேடுவர். எதுக்கு வேடுவர் என்னதே கேவலப்படுத்துறதுக்கு? அப்பா அம்மா பேசுறது கேப்பீங்களா? கேப்பனே சொல்லிட்டு வந்தீங்களா? சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தாய் கிட்ட எல்லாம் தாய் தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படியா? மார்க்கமா போங்க, அங்க உங்க மாம மக வள்ளி இருக்கிறா, அவளை கையோட கூட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இருக்கட்டும். அப்ப இந்த தாய் பேச்ச கேட்காதனால ஒருத்தர் இறந்து போனானே, அவன் யாரு? தாய் பேச்ச கேட்காம ஒருத்தன் இறந்து போனான். சரி, யார் அது அப்படின்னா மகாபாரதத்துல துரியோதனன் ஆகப்பட்டவன். அப்ப எதுக்காக அப்படின்னா துரியோதனனை எங்க அடிச்சாலும் கொல்ல முடியாது. அவன் அந்த துடைப்பகுதியில் அடிச்சா மட்டும் செத்து போயிருவான். அப்படிதான் அவனை கொல்லவும் செஞ்சாங்க இல்லையா? பானையை உடைச்சு மகாபாரதத்துல கொண்டாங்க இல்லையா குருஷேத்திர போர்ல? அவ எதுக்காக, என்ன காரணம் அப்படின்னா கௌரவர்கள் 100 பேரு, 99 பேரையும் கிருஷ்ண பரமாத்மா கொண்டான். அப்ப கடைசியா இருக்கிறது யாரு? துரியோதனன். அப்ப கடவுள் நினைக்கிறாரு, கிருஷ்ணன் நினைக்கிறான், இன்னைக்கு குருஷேத்திர போர்ல, இன்னைக்கு போர்ல உன்னை கொன்றணும்டா துரியோதனனை அப்படின்னு நினைக்கிறான். அப்ப துரியோதனனை கொல்லணும்னு நினைக்கிறான். அவங்க தாய் என்ன நினைக்கிறா? காந்தாரி ஆகப்பட்டவள் என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்திரணும். சரி, ஏன்னா 99 பிள்ளையும் பறி கொடுத்துட்டா இல்லையா? அப்ப ஒரே ஒரு பிள்ளைதான் இருக்கான், துரியோதனன் ஆகப்பட்டவன். எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்படி காப்பாத்தணும் நினைக்கும் போது என்ன பண்ற அப்படின்னா, இன்னைக்கு கிருஷ்ணன் ஜெயிக்கிறானா இல்ல நான் ஜெயிக்கிறேனா அப்படின்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப கடவுளே நினைச்சாலும் அவங்க பிள்ளை உசுறு போகணும்னு அவன் தாய் நினைக்கணும். அந்த தாய்க்கு மட்டும் தானே அந்த சக்தி இருக்கு இல்லையா? அப்ப காப்பாத்தணும்னு நினைக்கும் போது துரியோதனை கூப்பிடுறான். கூப்பிட்டா துரியோதனன் வரான். அப்பா நாளைக்கு வந்து போருக்கு போற அப்படின்னு சொல்றான். ஆமாம்மா, எனக்கு ஒண்ணு செய்வியாப்பா, ஒரு உதவி செய்வியா அப்படின்னு சொல்லி. என்னம்மா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு எப்படி பிறந்தாயோ அப்படியே பிறந்த மேனியோடு என் முன்னாடி வந்து நெல்லு அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரிம்மா அப்படின்னு சொல்றான். அப்ப போனா குளத்துல குளிக்க போறான். குளத்துல குளிச்சுட்டு வரான். கிருஷ்ண பரமாத்மா வழி மறைச்சிடுறான். ஏன்னா வந்து அவங்க அம்மா பார்த்துட்டா கொல்ல முடியாதுல, துரியோதனனை கொல்ல முடியாது. அப்ப திசை திருப்புவதற்காக என்ன பண்றான் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னா, எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அம்மா கூப்பிட்டுச்சு போறேன் அப்படின்னு. அம்மா கூப்பிட்டுச்சுன்னா இப்படி போற பிறந்த மேனியோட அப்படின்றான். அம்மா அப்படிதான் வர சொன்னுச்சு. ஏய், அம்மாவா இருந்தாலும் ஒரு பெண் இல்லையா, மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்றா. அப்ப ஒரு வாழை இலைய கட்டிக்கிட்டு துரியோதனன் போறான். அப்ப இது என்ன அப்படின்னா திசை திருப்புவது இல்லையா? ஏன்னா கொல்லணும் இல்ல துரியோதனனை போர்ல. ஆமா. அப்ப வாழை இலைய கட்டிக்கிட்டு போறான். அப்ப காந்தாரி ஆகப்பட்டவள் கேட்கிறா, அப்பா பிறந்த மேனியோட தானே இருக்க அப்படின்னு சொல்லி. ஆமாமா, பிறந்த மேனியோட தான் இருக்கேன். இப்ப காந்தாரி வந்து எப்பேற்பட்டவள் அப்படின்னா, என்னைக்கு அவன் கணவனுக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே அந்த அம்மையார் கண்ணை கட்டிட்டாங்க இல்லையா? அப்ப அந்த அத்தனை சக்திகளையும் அவங்க கண்ணில் அடக்கி வச்சிருக்காங்க. அப்ப என் 99 பிள்ளைகளையும் நான் பார்த்ததில்லை கண்ணா, உன்னைதான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை கட்டியிருக்க அந்த கட்டை அவுக்கிறான். அவ அவுத்து மேல இருந்து கீழே வரையும் பாக்குறா. பார்த்தா துரியோதனனுக்கு கர்ஜனையாகப்பட்டது ஏறுது அவன் உடம்புக்கு. அப்ப பார்த்துக்கிட்டே வர துணைப்பகுதி மட்டும் மறைஞ்சிருக்கு. வாழை இலைய கட்டிட்டான்ல கிருஷ்ணன் சொல்லி. அப்ப கண்ணை மூடிட்டான். ஏன் கண்ணா அம்மா கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறான். அம்மா கிருஷ்ணன் தாமா சொன்னா மறைக்க சொல்லி. அப்ப சொல்றா, என்ன சாபம் பண்றா கிருஷ்ணனுக்கு அப்ப அப்படின்னா, நான் எப்படி பிள்ளை இல்லாம சாக போகிறேனோ அதே மாதிரி கிருஷ்ணனும் சாவான் அப்படின்னு சொல்லி அப்பதான் சாபம் பண்றா கிருஷ்ணனுக்கு. அப்ப அதை மறைச்சா இல்லையா? அப்ப தாயோட பார்வை எங்க படல அப்படின்னா துரியோதனோட தொடைப்பகுதியில தான் படல இல்லையா? வாழை இலையை வச்சு மறைச்சனால அவளோட ஆசீர்வாதம் அந்த தொடைப்பகுதியில தான் படல. அவளோட கண் பார்வை அந்த தொடைப்பகுதியில தான் படல. அதனால வந்து துரியோதனன் எங்க அடிச்சாலும் கொல்ல முடியாது, அந்த தொடைப்பகுதியில் அடிச்சா மட்டும் செத்து போயிடுவான். அப்படிதான் அவனை கொல்லவும் செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு, கோயிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கடவுளும் தாயும் கருணையும் ஒன்றுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? எந்த பிள்ளை ஒரு பிள்ளை தாய் கிட்ட மறைக்குதோ ஒரு விஷயத்த, அந்த விஷயத்துல அசிங்கப்பட போகுதுன்னு அர்த்தம்.
எந்த பிள்ளை ஒரு விஷயத்த தாய்கிட்ட மறைக்குதோ அதே விஷயத்துல அந்த பிள்ளை அசிங்கப்பட போதுன்னு அர்த்தம். ஆனா தாய்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மறைக்காம மானை பிடிக்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இருக்கட்டும், நல்ல விஷயம். தாய் பேச்சு கேக்குறீங்க, தந்தை பேச்சு கேக்குறீங்க, ஏன் பேச்ச கேட்க மாட்டீங்களே? மான் இல்லைன்னு சொன்னா போக மாட்டீங்களே? மா நீங்க வரல, நீங்க பேசுற பேச்சுக்கு மான் அந்த மானிக்கே போயிருக்கு போலயே. எதுவும் பேசுற சொல்லவும் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. சேது நாட்டு இளவரசன் சிசுபாலன் இருந்தா. இருக்கட்டும், நீங்க கதைலாம் சொல்றத பார்த்தா, பாட்டு பாடுறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அதனால இந்த இடத்துல தலைவின்ற முறையில நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் தெரியுமா? சரி, ஒருவேளை உங்க மா நீங்க இருந்துச்சு அப்படின்னா புடிச்சு வைக்கிறேன், புடிச்சிட்டு போங்க. சரி, அதனால மானோட அங்க அடையாளத்தை சொல்லுங்க. அதாவது 2 பேரும் நல்லா பேசக்கூடியவங்க, இருந்தாலும் காலதாமத காரியக்கேடு, அதனால கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. அதனால வாத்தியாரே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. காலத்தின் நேரம் கருதி காயாத கானகத்தே காயாத கானகத்தே மேலுலாவும் நற்காரிகையே ஒரு பெண்ணோட அடையாளம் மாதிரில இருக்கு. நான் கூட வள்ளியை தேடி வந்தேன் போது வள்ளியை கிழங்க தான் தேடி வந்தாருன்னு நினைச்சேன். அப்ப வள்ளியாகப்பட்ட என்ன தேடி வந்திருக்கீங்க? உங்களை தான் தேடி வந்தேன்.
வந்துட்டேன். அண்ணே அறிவு கட்ட வேலை பைத்தியக்கார வேலை யாரு வந்து ஏதாச்சும் போய் சொல்லிட்டு வந்தா என்ன திட்டல என்னண்ணே? இப்போ ஒரு நெல்லு விரிச்சுட்டேன் பாரு. அண்ணே அவர் மாலை தேடி வரலையா என்ன தேடி தான் வந்தாரானே எதுக்கு உள்ளே சொல்லுவாரு? கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அண்ணே எவ்வளவு திமிரு இருந்தானே ஏற்கனவே பூரி மைக்கிறது. ரொம்ப புரியா. அதாவது என்னென்ன பண்ணுவோம் இறைவனை கும்பிட்டா ஆமா எல்லாம் சரியா. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது ஆமா, வாங்க தாய்மார் வந்தோம், வாங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிச்சு போயிடாதீங்க. காலை மாத்த விட்டு போத்த சிச்சுக்கா. வள்ளி வேடனாக வந்து உன்னிடம் சிறிது விளையாடினேன். அப்படியா ஆம். உனக்கு என்ன வர வேண்டும் கேள். சுவாமி நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வானை என்றே உங்களை வழிபட வேண்டும் சுவாமி. எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தா கல்யாணம். அப்படியாகட்டும். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரம் உனக்கே. இன்று முதல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்று உலகெங்கிலும் அழைக்கப்படட்டும். வாங்க எல்லாரும் வாங்க. கல்யாணத்தை பார்க்கணும். மீனாட்சி திருக்கல்யாணம் இன்னைக்கு மதுரையில. இந்த கல்யாணத்தை பாத்தீங்கன்னா அதை பார்த்த மாதிரி இதுவும் கல்யாணம் தான். இது மீனாட்சி சுந்தரேஸ்வரன். தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே, இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற மன்னவனே, காலகாலமாக வரும் குருவனே, நம் கண்ணு தமிழ் தேவ மகன் மலையோசி, காலகாலமாக வரும் குருவனே.
யோசி கடகடமாக வரும் குருமொழி நாடு செழிக்க வேணும் நல்ல உலகம்